ஹலோ, குட் மார்னிங் everyone. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Clausius Mosotti ரிலேஷன். அதாவது ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் ஸ்லாப் வந்து ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்கு நடுவில் வச்சிங்கன்னா அந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் ஸ்லாபில் இமேஜின் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்பெரிக்கல் கேவிட்டியில் எந்த மாதிரிலாம் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகலாம், உருவாகலான்னு பற்றி நேற்று பார்த்தோம். அதான் அந்த இன்டர்னல் ஃபீல்டு. அதுக்கான ரிலேஷன் வந்து capital E suffix I internal field is equal to E plus P by 3 epsilon naught. இன்றைக்கி அதோட கண்டினியூவேஷன் தான் அந்த Clausius Mosotti ரிலேஷன். இப்போ அந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் ஸ்லாபில் வந்து அயன்ஸும் இல்லை, அப்புறம் பெர்மனன்ட் டைபோல் இல்லைன்னு இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா அயானிக் போலரைசபிலிட்டி அப்புறம் ஓரியன்டேஷன் போலரைசபிலிட்டி ரெண்டுக்குமே பாசிபிலிட்டி இல்லைன்னு ஆகிடும். ஸோ ரெண்டு டைமுமே 0 ஆகிடும். அப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு மிச்சம் இருக்கிறது வந்து எக்ஸ்பிரஷன் இருக்கிற ஒரே ஒரு போலரைசேஷன் எலக்ட்ரானிக் போலரைசேஷன் தான். ஸோ நெட் போலரைசேஷனுக்கான ஃபார்முலா வந்து கேபிட்டல் P இஸ் ஈக்குவல் டு N. நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த லாஞ்சமன் டிபி ஈக்குவேஷன் எல்லாமே வரும். என் போட்டு ஆல்ஃபாக்கு பதிலாக ஆல்ஃபா இ, அப்புறம் ஆல்ஃபா ஐ, ஆல்ஃபா ஓ எல்லாம் போட்டிருப்போம். பட் இங்கே வந்து அந்த அயானிக் போலரைசபிலிட்டி அப்புறம் ஓரியன்டேஷன் போலரைசபிலிட்டி 0 ஆகிறதுனால ஒன்லி N ஆல்ஃபா சஃபிக்ஸ் இ இன்ட்டு இஐ மட்டும்தான் வரும். அந்த இ சஃபிக்ஸ் ஐயில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இன்டர்னல் ஃபீல்டுக்கான ரிலேஷன், அந்த நேற்று பார்த்த டெரிவேஷன் இந்த லாஸ்ட் டேர்ம் அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ என் ஆல்ஃபா சஃபிக்ஸ் இ இன்ட்டு கேபிட்டல் இ ப்ளஸ் பி பை 3 எப்சிலான் நாட். இப்போ அப்படியே அதை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த டேர்ம் என் ஆல்ஃபா சஃபிக்ஸ் இ இன்ட்டு கேபிட்டல் இ ப்ளஸ் என் ஆல்ஃபா சஃபிக்ஸ் இ இன்ட்டு பி கேபிட்டல் பி பை 3 எப்சிலான் நாட். லெஃப்ட் சைடில் அந்த டோட்டல் போலரைசேஷன் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா என் ஆல்ஃபா இயை மட்டும் ரைட் சைடில் வச்சுட்டு மித்த டேர்ம்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், பி மைனஸ் என் ஆல்ஃபா இ கேப்ஸ் பி பை 3 எப்சிலான் நாட். ஸோ லெஃப்ட் சைடில் ரெண்டு டேர்ம்லேயும் வந்து கேபிட்டல் பி இருக்குது. ஸோ அந்த கேபிட்டல் பியை காமனாக எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் இருக்குன்னா கேபிட்டல் பி இன்ட்டு 1 மைனஸ் என் ஆல்ஃபா சஃபிக்ஸ் இ பை 3 எப்சிலான் நாட். That is equal to n alpha suffix e into capital E. Therefore capital P and the polarization is equal to in the right side n alpha suffix e capital E. Upper left side the multiplication is the term on the right side for division la poidum. So denominator la 1 minus n alpha e divided by 3 epsilon naught. This internal field பொறுத்து அந்த total polarization கான அந்த ரிலேஷன். இதை நம்ம ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் ஒரு ரிலேஷன்ஸ் நிறைய பார்த்துருந்தோம். ஃபண்டமெண்டல் டெஃபினேஷன்ஸ் படி கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இ ப்ளஸ் கேப்ஸ் பி. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதையே நம்ம மாடிஃபை பண்ணி எழுதலாம். அந்த கேபிட்டல் பி மட்டும் ஒரு லெஃப்ட் சைடில் வச்சிட்டிங்கன்னா ரைட் சைடில் டி, இந்த எப்சிலான் நாட் டி வந்து என்ன ஆகும்னா ரைட் சைடில் போகிற மைனஸ் ஆகிடும் அதர் சைடு போகிறப்ப. ஸோ டி மைனஸ் எப்சிலான் நாட் இ. ஸோ இப்போ இதை டிவைட் பை இ, இந்த இஆல் டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா பி பை இ இஸ் ஈக்குவல் டு டி பை இ மைனஸ் இதில் எப்சிலான் நாட் இ, அந்த இ கேன்சல் ஆகிடும். மிச்சம் நமக்கு இருக்குது ஒன்லி எப்சிலான் தான். நம்ம ஆல்ரெடி இன்னொரு ரிலேஷன் பார்த்துருக்கோம். டி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர் இன்ட்டு இ. ஆக்சுவலாக எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர்ன்றது என்னென்னா நார்மலாக வந்து டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட். Relative permittivity epsilon r is equal to permittivity of a medium by permittivity of a free space. அப்போ எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர்னு ஆகும். அப்போ இந்த பிளேஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா எப்சிலான் நாட் எப்சிலான் ஆருக்கு பதிலாக எப்சிலானை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ டி ஈக்குவல் டு எப்சிலான் இ. அப்போ டி பை இ இஸ் ஈக்குவல் டு எப்சிலான், அதான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ டி பை இக்கு பதிலாக எப்சிலான், இங்கே மைனஸ் எப்சிலான் நாட். ஸோ லெஃப்ட் சைடில் பி பை இ. ஸோ ஃபர்தர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எப்சிலானுக்கு பதிலாக இந்த எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர் அந்த ரிலேஷனை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் மைனஸ் எப்சிலான் நாட். ஸோ ரைட் சைடில் உள்ள ரெண்டு டேர்ம்லையுமே எப்சிலான் நாட் இருக்குது. ஸோ அதை காமனாக எடுத்துட்டிங்கன்னா எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர் மைனஸ் 1 ஆகிடும். லெஃப்ட் சைடில் பி பை இ. அப்போ வி நீட் ஆக்சுவலி இந்த டேர்ம் ஃபார் போலரைசேஷன் பி. ஸோ therefore P is equal to இந்த டிவிஷனில் இருக்கிற இ வந்து ரைட் சைடு போகிறப்ப மேலே வந்துடும், நியூமரேட்டருக்கு வந்துடும். ஸோ கேபிட்டல் இ இன்ட்டு எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர் மைனஸ் 1. இது ரிலேஷன் 2.
எடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா we can compare this with relation 1. ஸோ relation 1 படி n alpha e by 3 epsilon naught. relation 2 படி p is equal to e into epsilon naught into epsilon r minus 1. இந்த ரெண்டுமே ரிலேட் பண்ணுறாங்க. ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுமே எதை மீன் பண்ணுதுன்னா அந்த போலரைசேஷன் வெக்டர் p தான் மீன் பண்ணுது. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து ரிலேஷன் 2 எழுதியிருக்கோம், ரைட் சைடில் ரிலேஷன் 1 எழுதியிருக்கோம். இப்போ ரெண்டுலேயுமே அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான டேம் இருக்குது. ரெண்டுமே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா தென் we have என்ன டேம் இருக்குன்னு பாருங்கள். ரைட் சைடு டினாமினேட்டரில் இருக்கிற அந்த 1 minus n alpha e by 3 epsilon naught வந்து லெஃப்ட் சைடுக்கு வந்துடும். மாற்றிக்கலாம் அப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ 1 minus n alpha e by 3 epsilon naught லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த epsilon naught இன்ட்டு epsilon r minus 1 வந்து ரைட் சைடு போகிறப்ப டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ இப்போ இந்த ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னா 1 minus n alpha e by 3 epsilon naught is equal to n alpha suffix e by epsilon naught into epsilon r minus 1. ஸோ ஃபர்தராக எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற 1 மைனஸ் இந்த டேம் n alpha e by 3 epsilon naught ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டிங்கன்னா என்ன ஆகுது n alpha e by 3 epsilon naught. அங்கே ஆல்ரெடி இருக்கிற டேம் வந்து n alpha e by epsilon naught into epsilon r minus 1. இப்போ ரைட் சைடில் ரெண்டு டேம்லேயுமே வந்து n alpha e இருக்குது பை 3 epsilon naught காமனாக எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் டேம் வந்து 1 ஆகிடும். ஸோ செகண்ட் டேமில் n alpha suffix e by epsilon naught இருக்குது, பட் 3 இல்லை. ஸோ அதனால் மேலே 3 போட்டுக்கிறோம். ஸோ 1 + 3 by epsilon r minus 1. ஃபர்தராக என்ன பண்ணுறாங்கன்னா n alpha e by 3 epsilon naught ஒன் சைடு வச்சுட்டு இந்த மித்த ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம்ஸ் ஃபுல்லாக அதே சைடு கொண்டு போயிடும். அப்போ 1 + 3 by epsilon r minus 1 வந்துடும். இப்போ இந்த 1 + 3 by epsilon r minus 1 இருக்கு இல்லையா, அதில் epsilon r minus 1 வந்து எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா ஸோ epsilon r minus 1 into 1, அப்போ epsilon r minus 1 ப்ளஸ் இங்கே 3 வந்துடும். அப்போ 3 - 1 2 ஆகிடும். ஸோ ரைட் சைடில் வந்து epsilon r minus 1 by epsilon r plus 2 ஆகிடும். ஸோ n alpha e by 3 epsilon naught is equal to epsilon r minus 1 by epsilon r plus 2. இதான் Clausius Mosotti relation. Thank you.